சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 700 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள், இட்டாலி ரக துப்பாக்கி, 15 தோட்டாக்களை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் சோலமன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சோலமன், இந்த போதைப் பொருள் கும்பல் கைது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. சென்னை ஆர்கே நகர்ல மொத்தம் 6 நபர்களை போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் தான் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர் போலீசார்ல இவர்கள் கைது செய்யப்பட்ட 6 பேரும் ஒப்படைக்கப்பட்டு தற்போது அவர்களிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலிடம் இருந்து மொத்தம் 700 கிராம் மெத்தபெட்டமைன் என்ற விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இது மட்டுமின்றி அதுல கைது செய்யப்பட்ட ஒருவரிடம் இருந்து இத்தாலி மேட் கை துப்பாக்கி மற்றும் 15 தோட்டாக்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த அப்பாஸ் அலி, சேலையூர் பகுதியை சேர்ந்த பிரவேஷ் ஹுசேன் மற்றும் திருவொற்றியூர் பகுதியை சேர்ந்த முகமது அலி மற்றும் புதுக்கோட்டை முகமது அசார், ரியாஸ்கன் மற்றும் பெண்ணான மீனா ஆகிய 6 நபர்களை இந்த போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்டு இவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதுல இந்த துப்பாக்கியானது மீனா என்பவரோட வீட்டில இருந்து தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த போதைப் பொருளை மணிப்பூர்ல இருந்து கடத்தி வந்து சென்னையில பல்வேறு இடங்கள்ல விற்பனை செய்யப்படுவதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர்களது வீடுகள்ல சோதனை மேற்கொண்ட போதுதான் மீனாவின் வீட்டிலிருந்து இந்த கைத்துப்பாக்கியான பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கைத்துப்பாக்கியை மணிப்பூர்ல இருந்து கள்ளத்துணையாக இவர்கள் வாங்கி வந்து இங்கு வைத்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது ரெட்டில்ஸ் பகுதியை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் தான் இந்த கைத்துப்பாக்கியை வாங்கி வந்து மீனாவின் இடம் கொடுத்து இது வைக்க சொன்னதாகவும் அதனால இது பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இதற்கு பின்புலமாக யார் யார் எல்லாம் உள்ளனர் என்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது தொடர்ச்சியாக சென்னையில மெத்து போதைப் பொருள் என்பதை தடுப்பதற்காக கடும் நடவடிக்கைகளை சென்னை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இவ்வளவு 700 கிராம் மெத்து போதைப் பொருளை பறிமுதல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி சோலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.